நேத்திக்கு ஈவினிங் எனக்கு என்னமோ திடீர்னு வளையல் போடணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி ஹஸ்பண்ட்ட வளையல் வாங்க போலாங்கும்போது, அவங்க சரி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருவோம். பிள்ளைங்களுக்கும் லீவு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரவுண்டு போம்போது என் ஹஸ்பண்ட் அவங்க படிச்ச ஸ்கூல் வழியா கூட்டிட்டு போயிட்டுருந்தாங்க. அங்க போனா அவங்க ஸ்கூலெல்லாம் இடிஞ்சு கிடந்தத பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி கவலைப்படாதீங்கன்னு அவங்க மனச தேத்தி விட்டுட்டு கடைக்குள்ள போனா சும்மா ஜொலு ஜொலுன்னு ஜொலிக்குது. தங்கம் தான் வாங்க முடியல. பித்தளையாவது வாங்கி போட்டுப்போன்னு பார்த்து ரசிச்சதோட சரி வளையல் மட்டும் தான் வாங்குனோம். என்ன வளையல்? பொண்ணு வளையல் தான். ரொம்ப ஆசையா இருந்துச்சு எனக்கு இந்த பொண்ணு வளையல். வாங்குறது பிரச்சனை இல்ல. அத வாங்கி கையில போட்டோனே நான் ஆட்டுற ஆட்டு இருக்கே ஒவ்வொரு தடவையும் சமைக்கும்போது ஆட்டி ஆட்டி காட்டுவேன். குலுக்கி குலுக்கி பேசுறதுன்னு இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ புதுசா சர்ஃப் எக்ஸல்ல அந்த ₹10 லிக்விட் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ₹10 வேஸ்லினையும் ஒண்ணு தூக்கி போட்டு ஓடி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே எல்லாருக்குமே பசி வந்துருச்சு. டப்பு டப்புன்னு இந்த பட்டாணி குருமா தான் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இது ரோட் சைட் கடையில கிடைக்கும். ரொம்பவே ஃபேமஸ். டப்பு டப்புன்னு செஞ்சிடலாம். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே பட்டாணி மட்டும்தான். பட்டாணிய ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா, வெங்காயம், இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, உப்பு, கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயத்த போட்டு சும்மா நறுச்சு நறுச்சுன்னு இருக்க மாதிரி லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிருங்க. அது வதங்குற கேப்லயே நம்ம அவிச்சு வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? உருளைக்கிழங்கும், பட்டாணியும் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி வதங்கினோடனே நம்ம மஞ்சப்பொடியும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு. கடல மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி உப்பு போட்டு கிளறினதுக்கப்புறம் அந்த கடல மாவு ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்து செஞ்சால் ஆஹா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உரப்புக்கு நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. பச்சை மிளகா மஞ்சள் பொடி மட்டும்தான். இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அம்படுதேன் வரட்டா.